சொல்லு சொல்லி உண்டு சரியா இன்னொரு சொல் உள்ளம் செல்லாத சொல்றாங்க ஓ சரியா அப்ப அந்த சொல்லு இந்த சொல்லு அதைத்தான் நான் இப்போ நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். சொல்லுள்ளம் செல்லாதடா, சொல்வேறு செயல் வேறு சோம்பேறி குணம் வேறு சொல்லுள்ளம் செல்லாதடா. அப்போ இங்கே எதோட ஒப்புறாகண்டா சரியா, செயலோட சம்பந்தப்பட்டிருக்கிற சொல்லோட சொல்வேறு செயல் வேறு சோம்பேறி குணம் வேறு சொல்லுள்ளம் சொல்லிட்டு இருக்கிற உள்ளம் செல்லாது என்ன சொல்றாங்க. அப்போ இது இப்போ ஒரு பாசையில் கட்டுண்டு சல்சலத்துல் பீல் என்ற சொல், சல்சலத்துல் பீல் என்ற செவியேக்கும் நாதத்தில் உள்ள ஒரு சொல் தான். இப்போ அந்த பாட்டில் உஸ்தாது எப்படி எழுதியிருக்காங்க, சாச்சா கேட்ட கேள்வியை எடுப்போமே, இல்லை வேறு யாரும் கேள்விகள் இருக்கா, கேள்வி யாரும் வச்சிருந்தா அந்த கேள்வியை எடுப்போம், இல்லைன்னா அந்த சப்ஜெக்டை எடுப்போமா. அப்போ இப்போ சல்சலத்துல் கீழ் என்ற நாதம் சரியா சக்கின்றி நேர்வழியை காட்டிட போதுமுங்காக. அதாவது எப்படி என்றா சல்சலத்துல் பீல் என்ற அங்கே என்ன சொல்கிறாங்க, செவி ஏற்கும் நாதமுங்காக. அது அப்படி எழுதியிருக்கிறதுல ஒரு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தென்படலையா, அப்படி எழுதியிருக்காளா அண்ணா. அப்போ இப்போ பார்த்தீங்களா, நாம் எப்படி எடுத்துட்டோம்டா உஸ்தாதுக்கு எழுதியிருக்கிறது ஒரு பகுதி இருக்க, நாம் செவி கேட்கும் நாதம் என்று எடுத்துட்டோம். இப்போ உஸ்தாது எப்படி எழுதியிருக்கா அந்த பாட்டை, செவி ஏற்கும் நாதம். இந்த சாஹிப்னா உங்களோட மைக்கை கட் பண்ணி வைங்க, பேசக்குள்ள ஒன் பண்ணுங்க, பேசுகிறால் மட்டும் ஒன் பண்ணிடுங்க மைக்கை, பேசுகிறால் மட்டும் மைக்கை ஒன் பண்ணுங்க, மற்ற எல்லாரும் கட் பண்ணுங்க. சாஜா மட்டும் ஒன் பண்ணுங்க. சரி, இப்போ சாஜா கேள்வி எடுங்க. இப்போ செவி ஏற்கும் நாதம் அப்படித்தான் எழுதியிருக்காங்க. செவி கேட்கும் நாதம் பண்ணி ஏன் எழுதலை, எழுதணும் எப்படி, இப்போ நமக்கு விளங்குற மாதிரி எழுதுறேன்டா, பழமையாக காதுக்கு சத்தம் கேட்குதுன்று தானே எழுதணும். அப்போ சல்சலத்தில் பீல் என்ற செவி ஏற்கும் நாதம் சக்கின்றி நேர்வழியை காட்டிட போதும். அப்போ இதில் இப்போ நாம் செல்லக்குள்ளே எப்படி செல்ல, நீங்கள் செல்லக்குள்ளே எப்படி சொன்னீங்களா, செவி கேட்கும் நாதம் அப்படி தானே சொல்கிறேன், செவிக்கு கேட்குதுன்னு தானே நாம் வளமையான அடிப்படையில் பேசுகிறேன். ஆனால் உஸ்தாத் இங்கே எப்படி எழுதியிருக்காங்க, செவி ஏற்கும் நாதம் என்று எழுதியிருக்காங்க. ஏன் அப்படி எழுதியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ஆரம்ப பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை செஞ்சா ஓ அஸ்ஸலாமு அலைக்கும் ரஃபிக் நானா, ரைட். அப்போ இப்போ செவி ஏற்கும் நாதம் வந்து அந்த வசனத்தை அப்படி எழுதினது உஸ்தாது எழுதினது சரியா பிள்ளையா, உஸ்தாது எழுதினது சரியண்டா அதை சரியாக நாம் விளங்கி எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஏன் அதை இன்னைக்கு ஏற்கும் நாதம் என்று எழுதினாங்க, செவிக்கு கேட்கும் நாதம் என்று எழுதாமல் ஏற்கும் நாதம் என்று எழுதினாங்க. எப்படி எடுக்கலாம், எப்படி முராக்கபா எப்படி எடுக்கிறப்ப, ஆனால் சக்கின்றி நேர்வழியை காட்டிட போதுமா அந்த நாதம். சல்சலத்துல் பீல் என்ற செவி ஏற்கும் நாதம் சக்கின்றி நேர்வழி, சக்கின்றி என்ற சந்தேகம் இல்லாமல், சந்தேகத்தோட காட்டாதான் அந்த நாதம், சந்தேகம் இல்லாமல் நேர்வழியை காட்டிட போதுமா. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற எல்லாம் சாச்சாக்கு கேட்குதா, நான் இப்போ என்ன பாஷையில் பேசிகிட்டு இருக்கேன், நான் இப்போ ஒரு ஹிந்தியில் பேசினா சாச்சா கேட்குமா, அப்போ கேட்கும்.
அப்போ 1,00,000 பாஷையில் பேசினாலும் உங்களுக்கு கேட்குமா இல்லையா? அப்போ 1,00,000 பாஷையும் இந்த ஃபீல்டில் சேரும். அப்போ காது எப்பயுமே தமிழ் பாஷையை மட்டும் கேட்குற நிலையிலே இல்லை காதப்ப. ஆனால் கேட்குது புரியும் எது? அதாவது உங்களுக்கு புரிகிற பாஷை எது? நாம் அது மட்டும்தான் கேட்குறேன் எடுக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட பதியப்பட்டிருக்கிற பதிவில் இருக்கிற நமக்கு பதிய தந்திருக்கிற இல்லாடி தாய்மொழி என்று சொல்லி நாம் பதிஞ்ச பாஷை என்ன? தமிழ். அப்போ இந்த தமிழ் சொல் வந்து காதில் உளுந்த உடனே இங்கே பதிவாக இருக்கிறதும் சரியாக கனெக்ட் ஆகின உடனே நமக்கு புரியுது. அப்படித்தானே? அதே மாதிரி ஹிந்தியில் ஒரு சொல் வந்து உளுந்த உடனே இங்கே பதிவில் அந்த சொல் இல்லைன்ற உடனே என்ன செய்யுது? இல்லை இல்லை புரியுது இல்லை, ஆனால் காது ஏற்றுக்கொள்ளுது. அதையும் இல்லை இல்லை கேட்குது இல்லை, அவனுக்கு ஏற்றுக்கொள்ளுது. அது நான் தமிழில் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன், ஹிந்தியில் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு இல்லை காது. அப்போ காது என்ன செய்யுதுண்டா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுது. சரியா? எத்தனை கோடி பாஷையில் என்ன சத்தம் வந்தாலும் காதுக்கு வந்து உளுமா இல்லையா? அந்த சத்தம் நமக்கு கேட்குதா இல்லையா? அப்படி நமக்கு கேட்குதுன்னா காது ஏற்றுக்கொள்ளுது. அதை காது மறுக்கல, எந்த சத்தத்தையுமே மறுக்கல. இப்போ காகம் கத்துறது ஒரு சத்தமா இல்லையா? அதை ஏற்றுக்கொண்டிருக்கா இல்லையா? அப்படி ஏற்றுக்கொள்ளுது. இந்த சல்சலத்தில் ஃபீல் என்ற செவியேக்கும் நாதம் என்று சொல்ற அந்த நாதம் என்கிறது தமிழ் பாஷை மட்டும் இல்லை, என்னென்ன பாஷை இருக்கோ பறவைகள்கிட்ட பறவைகள் கத்துற சத்தமாக இருக்கட்டும், மிருகங்கள் கத்துற சத்தமாக இருக்கட்டும், என்ன சத்தமாக இருந்தாலும் சரியா, அந்த சத்தத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற தன்மை செவியேக்கும் நாதம் என்று சொல்கிற அந்த சொல்லுல அடங்கிருக்கு. புரியுது? இப்ப உலகத்தில் உள்ள எல்லா சத்தமும் அந்த செவியேக்கும் தானே, செவிக்கு உளுந்தானே. உங்களுக்கு விளங்குறது விளங்காம இருக்கிற வேற விஷயம். என்னடா நீங்க பதிவுல தமிழை வச்சிருந்தீங்களா, அந்த தமிழ்ல அது வார சொல்ல மட்டும்தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நீங்க கேட்குது எனக்கு அந்த விளங்குற பாஷையில் செல்லுங்கள்னா அவர்கிட்ட கேட்பீங்க. அப்போ உங்களுக்கு விளங்காத பாஷையையும் காது தந்திச்சா இல்லையா? அப்போ இப்படி இந்த சத்தம்ங்கிற நாதம்ங்கிறது என்ன? சத்தம். இது சல்சலத்தில் ஃபீலுங்கிற நாதம். சக்கின்றி நேர்வழியை காட்டிட போதுமண்டா இந்த நிலைக்கு அந்த காது வந்துட்டண்டா, நான் பார்க்கும் கண்ணாக, நாம் நடக்கும் கால்களாக, அந்த மாறுபட்ட நிலையில் நான் கேட்கும் செவியாக இருக்கேன். இப்போ அவருக்கு சின்னொரு ஏதாவது ஒரு சத்தம் கேட்டாலே விளங்குது என்னத்துக்காக கேட்குதுன்னு. இப்போ அவருக்கு அதால் சைக்கின நடக்குது. அதுதான் சக்கின்றி நேர் வழியை காட்டுது அவருக்கு. விளங்கிட்டா? இப்போ அவ்வளவு மொத்தமும் கோடி இப்போ தமிழ் பாஷையிலேயே கோடி சொற்கள் இருக்குன்னு வைங்கலாம், அவ்வளவும் சத்தம் தானே. அதே மாதிரி இங்கிலீஷ் பாஷையில் கோடி சொற்கள் இருக்கு, அவ்வளவும் சத்தம். இப்படி எத்தனை பாஷையில் இருந்தாலும் அவ்வளவுத்தையும் காது கேட்குதுன்ற அர்த்தம் இல்லை, காது ஏற்றுக்கொள்ளுதுன்ற அர்த்தம். அதுக்கு தெரியாட்டியும் அதுக்கு விளங்காட்டியும் அது ஏற்றுக்கொள்ளுதா இல்லையா? ஆனால் கேட்குதுன்னு எடுக்கிற இதை தனக்கு விளங்குறத மட்டும்தான். இப்போ நீங்கள் வெளிக்கிட்டு சாச்சா காத்தாங்குடிக்கு வாங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையா? ரைட். இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்டா, காது நான் செஞ்ச சத்தத்தை உள்வாங்கப்பட்டு உங்களுக்கு விளங்குற இடத்தை தந்திருக்கு. காரணம் என்ன? ஏற்கனவே இந்த சொல் இன்னும் அர்த்தம் தான்ங்கிற பதிவு ஒன்று உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ நாங்கள் வேறொரு பாஷையில் அதே விஷயத்தை உங்கள்கிட்ட சென்னண்டா என்ன செய்வீங்க? விளங்காது. ஆனால் காது கேட்டிருக்கா இல்லையா?
அப்போ ஈனைக்கு அதை காதுக்கு கேட்குறன்னு எடுக்காம ஈனைக்கு என்ன நாதமாக இதுதான் நாதம்ங்கிறது. ஈனைக்கு நாதங்கள் இல்லை. இது சக்கின்றி நேர்வழியை காட்டிட போதும் என்று சொல்கிற அந்த அது செவி ஏற்றுக்கொண்டே இருக்கும். சரியா? விளங்கல? அதுக்கு அந்த குறிப்பிட்ட பாசை மட்டும்தான் நாம் பதிவில் வச்சு அதை மட்டும்தான் நாம் என்ன செய்கிறோம், மொழி என்று சிந்திக்காமல் இருக்கோம். மொழி என்று அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதையெல்லாம் சிந்திக்காமல் இருக்கோம். இப்போ மொத்தத்தில் மொழி என்றா என்ன சஜா, நான் உச்சரிக்கிற ஒரு விஷயம் உண்டு, அது அந்த சத்தம் தானே மொழி, அப்படித்தானே எடுக்கும். ஓ அப்போ இது அப்போ இங்கே எப்படி இந்த சொல்லண்டு சென்னமே சொல்வேறு செயல்வேறு சோம்பேறி குணம்பேறு சொல்லுள்ளம் சொல்லாதன்று சொல்கிறது என்ன? இப்போ நீங்கள் உங்களுக்கிட்ட என்ன பாஷையில் உங்களுக்கிட்ட உங்களோட மொழி என்ன பாஷையோ என்ன மொழியில் உங்களோட பதிவிரிக்கோ அந்த மொழியில் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்கன்னு வைப்போமே. உதாரணத்துக்கு வைப்போமே, இப்போ நான் திக்ருல் ஜல்லி என்றா என்ன செய்கிறேன், வாயால் உச்சரிக்கிறது, நாவால் வாயால் வெளிப்படுத்துறது. அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று நான் இப்போ உச்சரிக்கேன் நாவால். இப்போ உங்களுக்கு கேட்டுச்சு தானே, ரைட், இது ஜல்லி. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, நான் நாவையெல்லாம் வாயெல்லாம் உச்சரிக்கலை, அசைக்கலை, அப்படியே மூடிக்கிட்டு உள்ளுக்கும் மனசில் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் உண்மையாக அங்கே நல்ல நோட்டம் விட்டு பாருங்க, அல்லாவை தவிர சிருட்டி இல்லை, அல்லாவை தவிர சிருட்டி இல்லைன்னு மனசில் சொல்லிட்டு இருக்கேன். நல்ல நோட்டம் விட்டு பாருங்க, என்ன பாஷையில் சொல்லிட்டு இருக்கேன், அங்கேயும் தமிழ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இங்க நாவை கொண்டு வாயால சொல்லிட்டு இருக்கேன், அங்க நாவும் இல்லை வாயும் இல்லை, அந்த அங்க செல்லு பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இப்ப சொல்லுள்ளம் சொல்லாதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வரும்? இப்ப உஸ்தாத் எப்படி சொல்றாங்க, சொல்வேறு செயல்வேறு சோம்பேறி குணம்பேறி சொல்லுள்ளம் சொல்லிக்கிட்டு இருக்கிற வாயின்னா ஒன்று சொல்றாளா உள்ளம் என்று சொல்றாளா? அப்படின்னா உள்ளம் சொல்லிக்கிட்டு இருக்கிற உள்ளம் செல்லாதுங்காங்க. அப்ப நீங்க உதாரணத்துக்கு சரியா, உதாரணத்துக்கு காத்தாங்குடிக்கு போகணுமென்று நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைப்பமே. எப்படி நான் அதை வெளியே சொல்லி காட்டுறேன்னா அந்த இல்லாட்டி விளங்காதே, காத்தாங்குடிக்கு போகணும், காத்தாங்குடிக்கு போகணும், காத்தாங்குடிக்கு போகணும், காத்தாங்குடிக்கு போகணும், என்ன செய்கிறீங்க, எங்கே சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா உள்ளத்தால உங்களுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ வாயால் செல்லலை நீங்கள். அப்படித்தான் இடையில யாராவது அதை கண்டா டக்கண்டு காத்தாங்குடி போகணும்னா ரெண்டு சொல்லிக்கிறேன், இடையில கண்டா காத்தாங்குடி போகணும்னா. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் பயணம் போவீங்களா, காத்தாங்குடிக்கு வருவீங்களா? அப்போ ஈனைக்கு உங்களோட சொல் வேறு ஏறிக்கு, செயல் வேறு ஏறிக்கு. நீங்கள் காத்தாங்குடிக்கு போகணுமென்று சொன்னால் அடுத்த கட்டம் என்ன வரணும், செயல் வரணும். அடுத்த கட்டம் டக்குனு காத்தாங்குடிக்கு போகணுமா, ரைட், பேக் எடுத்தாச்சு, என்னென்ன எடுக்க எதுக்காக போகிறேன் எல்லா நோக்கத்தையுமா இன்னைக்கு முடிவு பண்ணுறேன், அந்த வலிக்கிட்டாச்சு. இப்போ என்ன செஞ்சுட்டு சொல்லும் வந்துட்டு செயலும் வந்துட்டு, இப்போ ரெண்டும் வந்துச்சுன்னா அடுத்தது ஒன்று வரும், உங்களுக்கிட்ட கருத்து ஒன்று வரும். அந்த கருத்து தான் நீங்கள் அந்த செஞ்ச பயணம். அந்த சொல்லும் செயலும் ஒன்றிச்சிட்டா அதுதான் கருத்து. இப்போ இதையே உஸ்தாது எப்படி சொல்கிறாங்கடா, சொல்லிக்கிட்டு இருக்கி சொல் வேற, காத்தாங்குடிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் செயல் வேற, இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க வேற. அந்த சொன்ன சொல்லை விட்டு விட்டு சுரையை பிடுங்குற வேலை இருக்கும். சொன்ன சொல்ல விட்டு போட்டு சுரையை பிடுங்குறேன். இந்த சுரையை பிடுங்கிட்டு இருக்கா கொஞ்சம் பேர், வருஷக்கணக்காக சுரை தான் பிடுங்கினேன், சொல்ல பிடுங்கையும் இல்லை, சொல்ல சிந்திக்கையும் இல்லை. அப்போது ஈனைக்கு சரியா சொன்ன சொல்ல கவனிச்சுட்டு அதுக்குரிய செயலை நீங்கள் செஞ்சீங்களா காத்தாங்குடிக்கு வந்துடுவீங்களா இல்லையா? இப்போ காத்தாங்குடிக்கு வந்துட்டீங்க. இப்போ சொல்லும் அமைஞ்சிட்டு செயலும் அமைஞ்சிட்டு கருத்தும் அமைஞ்சிட்டு. இதை உஸ்தாத் ஒரு பாட்டில் எப்படி சொல்கிறாங்க,
அண்ணா வாங்க, அப்படி வரணும் பாட்டு. சொல்லாலும் செயலாலும் கருத்தாலும் ஒன்றாக உள்ளம்தான் சொர்க்கத்து பூங்காவாகும். இப்ப நீங்க அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லிக்கிட்டு 30 வருஷமாவே இருந்தா எங்க உஸ்தாத் சொல்றது தெளிவா வழங்கணும். உடலால நாவால சொல்றது இல்ல, சொல்லுள்ளம், சொல்லிக்கிட்டு இருக்கிற உள்ளம். அது என்ன பாசையில அதை பதிச்சிச்சோ அதை அப்படியே ஒரு நாளைக்கு 1200 தரம் சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த உள்ளம் எப்ப அந்த பயணத்தை மேற்கொள்ளும்? எப்ப அந்த ஜோதிகிட்ட போறேன், எப்ப ஒளி உலக காண்றேன், அப்ப அங்க கலிமாவுடைய கருத்து அமையல. அது என்னத்தோட இருக்கு அந்த உள்ளம்? சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற உள்ளத்தை கருண நபி சாபவுட்ரிக்கா நாசமாட்டு கருத்தை விட்டு விட்டு சொல்லலகில் மூழுகின்றேன்டா அதை சொல்றதுல மூழ்கிற. நல்லா தரமா சொல்றோமா, கவனமா சொல்றோமா, அந்த வசனத்தை சரியா சொல்றோமா, அந்த ஹருஃபை சரியா உச்சரிக்கமா, உச்சரிப்பு சரியா வருகுதா, சொல் முறையா வருகுதா, இதுல அந்த சொல்லுல மூழ்கிற. விளங்கிட்டா? கருத்துல மூழ்கிறல்ல, சொல்ற சொல்லுக்குரிய கருத்து என்னன்னு உள்ளம் என்ன செய்யறல்ல, சிந்தனைக்கு போறல்ல, சிந்திக்கிறல்ல. வேலை இல்லாதவன் மூளை செய்தான் செயற்படும் ஆலை பெற்றடி. அப்ப சொல்லுள்ளம் செல்லாது என்று சொன்ன என்ன? சொல்வேறு செயல்வேறு சோம்பேறி. அங்கே அதை சொன்ன விஷயத்தை அந்த சொல்றத சிந்திக்கிறதுக்கு அங்க அந்த சோம்பேறி விடுவதில்லை. அந்த சோம்பேறி என்றா என்ன? வேலை இல்லாமல் இருக்கு அந்த மூளை, செயற்படுவதில்லை. அந்த மூளை செயற்படுவதில்லை. இந்த சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன, அந்த சொல்லிட்டு இருக்கிறது என்ன என்று மூளை செயற்படுறேன்டா என்ன நடக்கணும்? வேலை இல்லாதவன் மூளை என்று தான் சொன்னாங்க, மூளையை காட்டியிருக்காங்க. செய்தான் செயற்படும் ஆலை. அப்ப அது எந்நேரமும் நாம என்னத்தை சொல்லிட்டு இருக்கோம் சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப எந்நேரமும் அது எண்ணத்தோட கவனத்தில் இருக்கும், எண்ணத்தோட தொடர்பாரிக்கும், உள்ளத்தோட தொடர்பாரிக்கும். இப்ப அதுக்கு உள்ளமண்டா என்னன்னு புரிய வேண்டி வரும். உள்ளமண்டு சொல்லி ஒரு சாமான் இருக்கிறது தெரிய வேண்டி வரும். அந்த உள்ளத்தில அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று இந்த சொல்லுக்குரிய கருத்தை அது தேடும். அதைத்தான் உஸ்தாத் என்ன செய்கிறாங்க? கலிமாவின் கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்குதான்னு கேட்கா. எப்படி கேட்கா? கல்புன்னு பாவிக்காங்க. இங்க உள்ளம் தமிழ்ல, அங்க அரபுல கல்பு. அப்ப இப்ப சொல்லிட்டு இருக்கிற உள்ளம் ஏன் செல்லாம இருக்கேன்டா? நாம என்னத்தை சொல்லிட்டு இருக்கேன், ஏன் சொல்லிட்டு இருக்கோம், எதுக்காக சொல்றோம், ஏன் நம்ம இதை சொல்லிட்டு என்ன, இதை சொல்றதால என்ன பிரயோசனம், நம்ம சொல்லணுமா இதை? இப்படி இன்னும் அந்த சொல்ல விளங்கி அறிகிற பகுதிக்குள்ள வரல. அச்சரப்பிள்ளை இல்லாம உச்சரிச்ச அதுக்குள்ள வந்துருக்கு எல்லாம். அதுல எல்லாம் நல்ல திறமசாலி. அரபுல வேணுமென்றாலும் உச்சரிக்கிறடி, தமிழ்ல வேணுமென்றாலும் உச்சரிக்க. அது அச்சரப்பிள்ளை இல்லாம உச்சரிச்சு. ரெண்டாவது இந்த விளங்கி அறிகிற விஷயம் ஒன்று நடக்கலை. இன்னும் விளங்கி அறிகிற விஷயம் ஒன்று நடக்கலை என்கிறது, இந்த சிருட்டி என்கிற விஷயம் தனக்கு விளங்கல்ல இன்னும் என்கிற ஆதாரம் போதும் தானே செஞ்சா. ஏனெண்டா கலிமாவுல அல்லாவை தவிர சிருட்டி இல்லைங்கிற சொல்ற அந்த வசனத்துல அல்லாங்கிறத சிந்திக்க இயலாம், இல்லாங்கிறத சிந்திக்க தேவையில்லை. தவிர லாங்கிறதையும் சிந்திக்க தேவையில்லை. இல்லை, சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் உண்மையில் நிலை கொள்ளும் என்றுதான் அது பாட்டில் எழுதியிருக்காங்க. அப்ப சிருட்டியின் உண்மை ஒன்று நம்மக்கிட்ட தெளிவாகி அந்த அறிவு ஒன்று நிலை கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப விளங்கி அறிகிற பகுதியில் இப்ப எது வருகிறது? அப்ப இந்த விளங்கி அறிகிற பகுதி ஏன் இந்த 20-30 வருஷமா நடக்கல? சோம்பேறி சொல்லிக்கிட்டு தஸ்மமணி எடுக்கிற நல்ல 1200 தரம் ஓதி முடிச்சு போட்டு ரமணிச்சு. அப்ப சோம்பேறி என்ன, இன்னும் பேக்க தூக்கல, பஸ்ல வரல, காத்தாங்குடிக்கு வரல. எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காரு? எத்தனை வருஷமா? 40 வருஷம். 30-40 வருஷமா எப்படி சொல்லியிருக்காரு? காத்தாங்குடிக்கு போகணும். அல்லாவை தவிர சிருட்டி இல்லை, அல்லாவை தவிர சிருட்டி இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஆண்டு முடிஞ்சு கிடமை. அடுத்த அன்னைக்கு திரும்ப ஆரம்பிச்சாச்சு.
அடுத்த அன்னைக்கு திரும்ப ஆரம்பிச்சாச்சு. அப்போ உஸ்தாது எப்படி சொல்றாங்க, இப்படி இவங்களுக்கு மணியை உருட்டுதல் போதாது, மனதை ஒருநிலைப்படுத்தி முராக்கபா செய்து வெற்றி பெறு. இப்போ நீங்கள் மனதை ஓர் நிலைப்படுத்திட்டீங்கன்னு வைப்போம், மணியை எப்படி உருட்டுற நீங்கள்? மனதை ஓர் நிலைப்படுத்தி முராக்கபா செஞ்சால் தான் வெற்றி பெறலாம். சிந்தனை செய், தெளிவு பெறு, சித்தத்தில் அறிவில் போராடி வெற்றி பெறு. அப்போ இப்போ மணியை உருட்டுற போதாது, இப்போ மனதை ஓர் நிலைப்படுத்துகிற கட்டம் வரக்குள்ள மணியை உருட்டையில் அது. அப்போ உடனே என்ன முடிவுக்கு வர, நாம உஸ்தாது சென்ன மணியை உருட்ட சென்ன 1200 தரமும் உதை சென்ன, நாம் அதை விட்டுறக்கூடாது. இந்த ஓர் நிலைப்படுறதுக்கு அதை விட்டால் பிரச்சனை இல்லை. அப்படியா முடிவெடுக்கிற? அப்படி முடிவெடுக்கிறதால தான் 40-50 வருஷம் இன்னும் அந்த சொல்லிக்கிட்டு இருக்கிற உள்ளம் ஒரு அனுப்பிரமாணமும் இன்னும் இன்னும் செய்யலை. எப்படி மணியை உருட்டுதல் போதாதுன்றா நாங்க 1200 செஞ்சு மணி உருட்டுறது காணாது, இன்னொரு 1200 கூட செய்வோம். அப்படியோட 24 மணி தேலம் உருட்டுறாக்களும் இருக்காங்க. நான் ஒரு டைம்ல கண்டிருக்கேன் சஜா, 1200 மணி கோத்து வச்சுட்டு உருட்டினாக்கள் இருக்கா சஜா. அதுக்கண்டே தஸ்மமணி கடைக்கு போய் ஹோல்சேலாக தஸ்மமணி வாங்கிட்டு வந்து அதை எண்ணிட்டு இருக்கலான்றதுக்காக ஒரு அடையாளம் வச்சு 1200 முடிய பெரிய ஒரு மணி ஒன்று இருக்கு, அது கைக்கு வந்த உடனே ஒதி முடிச்சு. அப்போ இதே சோம்பேறி பிடிச்ச சோம்பேறி என்று சொல்கிற அவஸ்தை. அது இந்த 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 இப்படி உருட்டிகிட்டே இருக்கிறவனை, சொல்லிட்டு இருக்கிற என்னென்று சிந்திக்காதவனை சிந்திக்க தெரியாத மிருகமன்னு சொல்கிறாங்க. அப்போ ஈனைக்கு சக்கின்றி நேர்வழியை காட்டும் என்று சென்னது, அந்த நாதம் என்று சென்னது இப்போ என்னென்று விளங்குதா? ஏற்கனவே உங்களுக்கு வெளிப்படையாக காட்டிட்டேன், இப்போ உங்களுக்கு உட்படையாக காட்டித்தாரேன். இப்போ ஒரு நாதம் அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லி செவி ஏற்றுக்கொண்ட நாதம் ஒன்று தானே உங்கள்கிட்ட இருக்கி. செவி ஏற்றுக்கொண்டிருக்காத. அப்ப அந்த நாதம் சக்கின்றி உங்களுக்கு நேர்வழியை காட்டுமா? அந்த சத்தம், அந்த வசனம். அப்ப காட்டுது இல்லைண்டா என்ன அர்த்தம்? அதை ஏற்றுக்கொள்ளலை. அந்த செவி ஏற்கும் நாதமாக ஏற்றுக்கொள்ளல. இதுக்குள்ள இன்னும் நுட்பம் இருக்கி, நாம இதோடையே போவோம். இதுக்கு அங்காலையும் நுட்பம் இருக்கி. அப்ப ஈனைக்கு இப்ப இதுக்கு அடுத்ததுதான் சரசலத்து ஜருசங்கிற நாதம், தெய்வீக நாதம். அது இந்த நாம இப்ப 1,00,000 பாசையில 1,00,000 சொல்லாக நாம கணக்கு போட்டமே, கணிப்பிட்டமே, கருத்து கெடுத்தமே, அந்த நாதம் இல்லை. அது இந்த எந்த மொழியிலையுமே செல்ல இல்லாத அந்த சொல்ல, அந்த நாதத்தை. அது களிமாவை கொண்டு, களிமாவின் துணையின்றி கல்புல அமையாது. அப்ப யாரு அந்த களிமாவுக்கிட்ட வாராரோ அன்னரம் அவர கல்புல அமைகிற நாதம். அது செவியால வந்து உழுவுற நாதம் இல்லை. சல்சலத்துல் ஜர்சன்ற தெய்வீக நாதம் களிமாவின் துணையின்றி, இந்த ஈனைக்கு இந்த களிமா என்று சொல்ற இந்த சொல்லுக்கு சரியா கருத்தால கல்பு உணர்ந்த கருத்து தான் இது. இந்த சொல்ல கருத்தை உணர்ந்திருக்கணும். இந்த தமிழ்ல நாம அல்லாவை தவிர சிருட்டி இல்லை, அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்ற இந்த சொல்லில்லை ஈனைக்கு. இந்த சொல்லால உணர்த்தப்பட்ட கருத்தை தான் ஐனைக்கு களிமாண்டு காட்டுறாங்க. அந்த களிமாண்டு காட்டுற அதுக்கு நாம தமிழ்லைய இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில், சிங்களத்தில் எந்த பாஷையிலையும் சொல்லண்டெடுக்கலாம். ஏனென்றா அதை ஒரு இடத்தை எப்படி காட்டுறாங்கடா தூய களிமாண்டு காட்டுறாங்க. தூய களிமாண்டா எந்த பாஷையிலையும் கட்டுனது. பாஷையில கட்டுண்டாலும் அந்த களிமாட தூய்மை இல்லாம ஆயிடும். ஏனென்றா அது தூயோன் துணையோட இருக்கிற நிலை, அதுதான் அந்த களிமா. அப்ப அந்த களிமாவின் துணையின்றி, அந்த அந்த நிலைங்கிற அதை துணையின்றி கல்விலே அமையாதுன்னு சொல்றாங்க. ஓ, இந்த சிராஜ் உங்களோட மைக்கை கொஞ்சம் கட் பண்ணி வைங்க சிராஜ்.
ஆ அதுக்கு வெளியில சிராஜ் சிராஜ் லைன் கட்டா திரும்ப எடுத்து மைக் ஆஃப் பண்ண மறந்துட்டாரு. அது எல்லாருக்கும் மாறுது. அதான் நடந்தவங்க. அதான் நடந்தது. அதான் வேற அது இயல்பு. அப்போ சரி சரி ரைட். அப்போ இனி இப்படிப்படுகிறதா செஞ்சா இந்த சொல்லிட்டு இருக்கிற உள்ள எதண்டு அப்போ உள்ளம் ஒன்றை சொல்லிட்டு இருக்கேன்டா அது ஏதாவது ஒரு பாஷையில் சொல்லிட்டு இருக்கும். அப்போ இப்போ அந்த உள்ளம் கருத்தில் மூழ்குதா சொல்லுல மூழ்குதா? சொல்லலாம இவங்கள கருமி என்று சொல்றாங்க. கருத்தை விட்டு விட்டு சொல்லழகில் மூழ்கிற கருமி கருமிக்கெல்லாம் கேடு கேடுதான். கர்ண நபி விட்ட சாபம் உண்மைதானுங்க. அப்படின்னா கருணை நபி சாபம் விட்டுருக்காளாம். அந்த உண்மையே வருது. இப்ப இறை சமூகத்தில் நின்றா யாரு? இப்லீஸ். சைத்தானிக்கல்ல, சைத்தான இப்லீஸ் இருந்தான். இறை சமூகத்தில் இருந்த இப்லீஸ் தூரமாக்கப்பட்டான் என்ற கருத்தெடுக்கம் இதை வச்சு அவனுக்கு லாகனத்தை செஞ்சான். இப்ப லாகனத்தை செஞ்ச உடனே அவன் தூரமாயிட்டான். இப்ப அவன் எடுத்தறியப்பட்ட செய்தான். எங்கிருந்து? இறை சமூகத்திலிருந்து அவனை தூக்கி வீசியாச்சு. இப்ப இந்த இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். சரியா? உலகை மயக்குவது வேஷம், அதை உட்பொருளாய் இருப்பது சாபம். அப்ப இங்க ஒவ்வொரு வகையாக இருக்கு, ஒவ்வொரு வகையாக சதிசல் இருக்காங்க சாபத்தை. இது எல்லாம் மொத்தத்தில் இந்த சொல்லுல மூழ்கிறவர்கிட்ட இருக்கு. உலகை மயக்கிறது சொல்லிட்டான் அவர். அதுதானே அவர் நீங்க செல்லலையா? டக்கு நான் காத்தங்குடி போயிருக்கேன்னு சொல்ற இல்லையா? சொல்லிட்டாரு. இப்போ மயக்குறீங்க, அல்லா வைத்த வீடு சிறுட்டு இல்லைன்னு சொல்லி மயக்கிட்டு இருக்கிறீங்க. கருத்தை சொல்றீங்களா? கருத்தை கொடுக்குறீங்களா? அப்ப அது உணர்ந்தவர் உத்தமர் உணர்த்தணும். அதை உணர்ந்தவரா இருந்தா அவர் உணர்த்தி கொடுக்கணும். உணராதவர் உணர்த்தி கொடுக்க மாட்டார். ஏன்? அவர் உங்களுக்கு புரியாது தம்பியும் பாரு, உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் பாரு. சரி, அது விளங்காது உங்களுக்கு பாரு. ஏன்? அது காரணம் அவர் எங்க சொல்லடா இருக்காரு. இப்ப நீங்க காத்தாங்குடிக்கு வந்துட்டீங்களா, உடனே கால் பண்ணி காத்தாங்குடிக்கு எப்படி போறேன்னு ஒரு ஆள் கேட்டா சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? டக்குன்னு தம்பி பேக் எடுங்க, இன்னென்ன சாமான்லாம் எடுங்க, இந்த பஸ் இருக்கு, இப்படி வாங்க, இன்ன இடையில இன்னதெல்லாம் தெரியும். உணர்த்தி கொடுக்க மாட்டீங்களா அந்த வழியை? அப்ப நீங்க உணர்ந்தவர் தானே அந்த வழியை. அப்ப உத்தமர் உணர்த்திய சத்திய களிமா அவர் உணர்த்தி தந்தத்தால இப்ப நாம உணர்ந்துகிட்டு இருக்கோம். உணர்த்தி கொடுக்கணும். அப்ப இருக்கும் நானே உணர்ந்து கொள்ள என்று சொன்னது உணர்த்தி கொடுக்கறதுக்காக. உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய்யுங்கிறது உணர்த்தி கொடுக்கறதுக்காக. உன்னை நோக்கு, உண்மை சொல்றேன் கேளு, உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணரச் செய்யும் என்று சொன்னது உணர்த்தி கொடுக்கறதுக்காக. மொத்தத்தில் இல்ஹாமத்து தன்னைத்தான் உணர்ந்த நிலையை உணர்த்தி கொடுக்கறதுக்காக செல்லப்பட்டதுதான் இல்ஹாமத்து. இதுல அவரோட சொந்த கருத்து, சொந்த சொல்லொண்டு கிடையவே கிடையாது. அவர் தன்னை உணர்ந்த, தன்னை அறியாதவன் தன்னை அறியாத தருதலை தன் நாயனே அறிய மாட்டார். அப்ப தன்னை அறிஞ்சாரு, தன் நாயனை அறிஞ்சிருப்பாரு. இப்ப நாயனுக்கிட்ட போற வழியோ அவர் என்ன செய்யிருக்காரு? உணர்ந்திருக்காரு. அப்படி உணர்ந்தவர் உத்தமரா இல்லையா? உணர்ந்தவரா இல்லையா? அப்படி உணர்ந்தவர் அல்லாஹ்வை தவிர சிறுட்டு இல்லைன்னு உள்ளத்துல சொல்லிக்கிட்டு இருந்தவரா? அப்படி சொல்லிட்டு இருந்தாருன்னா அந்த உள்ள போயிருக்குமா? அப்ப சொல்லுள்ளம் செல்லாதது, அது சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப அது சொல்லிக்கிட்டே இருக்கிறதால அங்க என்ன ஏற்படுதுன்னா சாபம் ஒன்று ஏற்படுது. அப்படி சாபம் ஏற்பட்டதால தான் இவ்வளவு பிரச்சனை. கொள்கையில் இருக்கிறவங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போற காரணம் சொன்ன சொல்லை விட்டு விட்டு சுரையப்படுங்கிற வேலை பார்த்ததுதான். இல்லைன்னு சொல்றீங்களா? ஏனெண்டா அதுக்குத்தான் நான் சொல்றேன், உறவாட்டத்தில் இருக்கிற நீங்க சிருட்டி என்றா என்ன, சிருட்டிகள் என்றா என்ன, இதுல தெளிவாரிக்கணும். ஆளுக்கு ஒரு கருத்தும் ஆளுக்கு ஒரு சிந்தனையும் ஆளுக்கு ஒரு நிலையையும் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அப்படி இல்லையா? அது தெளிவாகும் மட்டுக்கும் ஒரு வருஷம் போனாலும் சரி கேளுங்க நீங்க. ஏனெண்டா உஸ்தாத் எப்படி சொல்றாங்க? சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் என்றா அறிவு உண்மையில் நிலை கொள்ளுமங்காங்க.
அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்காம அந்த சொல்றதுல உள்ள அந்த சொல்ல நோட்டம் விட்டாரண்டா, அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற நிலைக்கு அந்த கல்பு மாறுமண்டா, நிச்சயமாக நானுங்கிற உணர்வு அல்லாஹானுங்கிறத அந்த கல்பு உணர்த்தி கொடுக்கும் அவருக்கு. இப்போ அவர் யாரு? இருக்கும் நானே உணர்ந்து கொள்ற நிலைக்கு வந்திருக்காரு. இப்போ அவர்கிட்ட என்ன களிமா இருக்கு? அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்ற களிமா இருக்கா? நானுங்கிற உணர்வு அங்கே களிமாவா மாறுதா? அது பரிசுத்தமாகும் வரைக்கும் அவரோட தூக்கத்தை நீக்கி தூய நிலைக்கு கொண்டு போய் தூயோன் துணையில் அவரை இருப்பாட்டி உள்ள தூய்மையோட செயற்பட வைக்கும். அவர் தூய்மையானவர். அவர் உள்ளத்தில ஒளி இருக்கி அவர் மறைபொருளை உணர்ந்துக்கிட்டே இருக்கார். இப்ப அவர்கிட்ட மறைபொருள் இல்லது, அவர் உணர்ந்துக்கிட்டே இல்லையா. அதைத்தான் சார் சொல்ற, மறைக்கும் பொருள் எதுவும் இல்லையப்பா, உன் மறுச்சி எங்க இருக்கு? உங்களுக்கு தான் இருக்கு. அப்ப நீங்க உணர வேண்டியதோ அந்த மறுச்சி என்ன செய்து திரை போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க நீக்கணும், அதை நீக்கினீங்களா அது தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும். உணர்ந்து கொண்ட நிலைதான் அங்க இருக்கி. அப்ப இது சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு போகலாம். அப்ப இப்ப 30 வருஷமா ஒருத்தன் கொழும்புல இருந்து காத்தாங்குடிக்கு போகணும் சொல்லி ஓதிக்கிட்டே இருக்கானடா, இவனை போல ஒரு மடையன் இருக்கானா? தஸ்மபடியை வச்சு உருட்டி நான் கொழும்புல இருந்து காத்தாங்குடிக்கு போகணும், இல்லாட்டி காத்தாங்குடில இருந்து கொழும்புக்கு போகணும். இதை சொல்லிக்கிட்டே 30 வருஷம் காலம் கடத்தினா அவன் சோம்பரி இல்லையா? அப்ப அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லையே, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஓதுறத்திலேயே ஓதி தள்ளுறத்திலேயே இவன காலம் போயிட்டா, காலம் வீணா போயிட்டு வா. அப்ப இவட சிந்தனை இவட கல்புல அறவே ஒரு நுட்பம் கூட தொழில்படலவா. அப்படித்தான் அவன் சிந்திக்கிறேன்றாலும் தொழில்படுறேன்றாலும் சாச்சா எது தெளிவாகி இருக்கணும், எது தெளிவாகணும், அதான் அந்த சிந்தனையில எது தெளிவாகணும். சிறுட்டியின் உண்மையை, இப்ப அல்லாஹ்வின் உண்மையை சிந்திக்கலாமா? இவட சிந்தனைக்கு வருமா? சிந்தனைக்கு உட்பட்டதா? அது இல்லை. இல்லாங்கிற சொல்லிருக்கே அது தவிர, அதை எப்படி சிந்திச்சாலும் தவிரதான். லாங்கிற சொல்லிருக்கே அது இல்லதான், அது எந்த கோணத்துல பார்த்தாலும் இல்லதான். இப்ப சிறுட்டி என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப உஸ்தாது பாட்டில சிறுட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் என்று எழுதுறாங்க. சிந்திச்சாதான் அந்த சிறுட்டிங்கிறது என்னன்னு தெளிவு வரும். இந்த தெளிவை எடுக்க இயலாதவன் சோம்பொறி பிடிச்சவன் தான் இன்னும் பார்க்கறதையெல்லாம் சிறுட்டின்னு சொல்லிட்டு இருக்கான். சிறுட்டிகளை பிடிச்சிக்கிட்டு ஒஸ்தாது சொல்றாங்க அது இறை அஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லையங்காத. அப்ப இவன் 30-40 வருஷமா கொள்கையில இருந்தேன் சொல்லி இவன் கொள்கையை என்னென்று விளங்கினேன் எடுங்க வைப்போம். இவன் சொல்வேற, இவன் செயல் வேற, சோம்பேறி குணம் சொல்லிட்டு இருக்க அந்த உள்ளம் அது எங்க போகும்? அதை எப்படி சிந்திக்கும்? நான் சொல்றேன், அனசாபி செல்லல, இதை ஒஸ்தாது சொல்றது தான் நான் சொல்றேன் சஜா. அப்ப இந்த சல்சலத்துல் ஃபீல் என்ற இந்த செவியக்கும் நாதமே இன்னும் வழியை காட்டலவா. ஆனா அதே ஒஸ்தாது சொல்றதா சக்குண்டி நேர் வழியை காட்டுமுங்கால சந்தேகம் இல்லாம. அப்ப இங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு? சந்தேகம் இல்லாம ஏன் வழியை காட்டலேண்டா? ஏற்றுக்கொள்ளல. அதை சிந்தனைக்கு எடுக்கல, ஏற்றுக்கொள்ளல. அந்த நாதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா அது எந்நேரமோ அந்த ஏற்றுக்கொண்டதுவா கேட்டுக்கிட்டு இருக்கும் அவருக்கு. அப்படி கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அவர் சிந்தனை எதுக்குள்ள இருக்கு? அதுக்குள்ள இருக்கு. இப்ப கருத்துக்கிட்ட போவார் அவர். ஏன்னா அது அந்த கருத்தை தான் அறிஞராலும் மொழியில செல்ல இயலாம இருக்கே, உணர்த்தி கொடுக்கலாம். அவர் சரியா உணர்றாரா என்கிறத அவர் தான் வழங்கணும். இல்லாட்டி அவர் என்ன செய்யணும்? உன்ன கேட்கணும், ஒரு கேள்வியை கேட்கணும். அப்ப எய்னிக்கு நிக்கிறேன், கால் பண்ணி நான் இந்த அதுல இருந்து கொழும்பிலிருந்து வெளிக்கிட்டேன், அபர்ணியால வாரன் என்கிறத வந்தவர் பிடிப்பாரா இல்லையா? இவர் கேட்கிற கேள்வியை வச்சு எய்னிக்கு நின்று இவர் கேட்கறாங்க. இவர் கொண்டு முழங்குது இல்லை, சந்தி கொண்டு வந்துட்டு எங்கால மாறுற ரெண்டா இன்னைக்கு நிக்கிற ஒருத்தண்ட கேட்கணுமா இல்லையா? கேட்ட உடனே அவன் எப்படி இதால போங்க என்று காட்டுவான். அவன் உள்ளுக்கு என்ன கருத்து எடுப்பான்? அவன் தெரிஞ்சவன் தானே, வழி தெரிஞ்சவன் எடுங்களே, உள்ளுக்கு என்ன கருத்து எடுப்பான்? அப்ப இவருக்கு இந்த ஏரியா தெரியா, இந்த இடம் தெரியா, அதான கேட்கும். அப்படியெல்லாம் கேட்டு வரக்கூடாதுன்னு போட் போட்டு வச்சிருக்கி.
போர்டை பார்த்து வாங்கிட்டு அப்படித்தான் ஒசாயிர பாட்டு வரி இருக்கு. ஒசாயிர பாட்டு வரியெல்லாம் போட் மாதிரி ஒவ்வொரு சந்தியில அந்த பாட்டு வரியை அப்படியே சிந்திக்காம அவன்ட மனோ இச்ச வகுமு அந்த மர்ச்சிங்கிற அதுக்குள்ள கொண்டாந்து போட்டு பிரட்டி அழுக்காக்கி போட்டு அது நோறு முடிவு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறவர். அப்பயும் அது சோம்பேறி தான். அப்போ போர்டை என்ன செஞ்சிருக்காரு, புடைச்சி அவரோட ஸ்டைலுக்கு எடுத்து அவர் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. தெளிவரிக்கா இல்லையா சச்சா? உரிய இடத்துக்கு போய் சேர மாட்டாரு. உரிய இடத்துக்கு போய் சேரமா? உஸ்தாத் எப்படி சொல்றாங்க, ஏகத்தில் தரித்திருந்து பயணிக்க போறாரு. வாதில் முக்கத்திஸ் வந்துட்டாரு. ஏகத்தில் தரித்திருந்து உரியபடி திக்ர் செய்யண்டா, உரியபடி ஞாபகப்படுத்து, உரியபடி ஞாபகப்படுத்து, உரிய இடம் சேரும் வரை. அந்த பாட்டில் எப்படி சொல்றாங்க, கொள்கை எங்கே கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமா? கொள்கை என்றா என்ன ஏற்றுக்கொள்வாயா? ஏகத்துவம் என்றா ஏற்றுக்கொள்வாயா? கொள்கை என்ன என்று உனக்கு தெரியுமா? ஏகத்துவம் என்றா ஏற்றுக்கொள்வாயா? அப்ப ஒரே தத்துவம்ங்கிற நிலைக்கு போறேன்டா ஒரு பயணம் தானே. இப்ப கடல்ல மேல் இருக்கிற அலை இருக்கே, அது மேல் பரப்புலையே இருந்து பழகின பழக்கத்துக்கு ஆழ்கடல் எப்படி இருக்கும் என்று யோசிச்சா அம்புடுமா சஜா? அப்ப அது ஒரு ஆழ்கடலுக்கு போகணுமா இல்லையா? ஆனா போய் வருதா இல்லையா? ஆனா உணர்றது இல்லை. அது உணராம விடுறதுக்கு காரணம் என்னடா, இந்த சொல்லோட நிக்கிறது தான். கருத்தை தேடினா அதை உணர்றதுக்குரிய நிலை வருமா இல்லையா? அதை உணர்த்தி தருமா இல்லையா? அப்ப நிகழ்காலத்தில் உணர வைத்து அமா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து நிகழ்காலத்தில் இருத்தி வைக்கும் களிமா. நான் கூட்டிட்டு போகலையா? அப்ப சொல்லிட்டே இருக்கிறவன் போக மாட்டான், செல்றது முழங்குது இல்லை. காலம் வீணா கழியுது. அப்ப சல்சலத்துல் ஃபீல் என்ற செவியேற்கும் நாதம் சக்கின்றி நேர் வழிய காட்டிச்சா நமக்கு. அப்ப நாம இன்றைக்கு சிருட்டிகள் இதுதான் இன்னும் கொஞ்சம் நாம எடுக்க வேண்டிய தெளிவான விஷயம். இன்னும் எடுக்கணும் இதை தெளிவா. ஒவ்வொரு வகையாக சிந்திக்கணும். அதை என்னடா சிருட்டி என்றா என்னங்கிறது அறிவுல தெளிவாயிட்டா சரியா? ஒஸ்தாது செஞ்ச அந்த பாட்டுக்குரிய அர்த்தம் விளங்கிடும். இப்ப அறிவினில் அமையா பொருளினில் ஆசை அமைவது எப்படி நேசா, அதை முதல் யோசினி ராஜா. இப்ப அறிவுல அந்த பொருளா அமைய போகுது எது? களிமா பொருள் தான் கருத்துக்கு வரப்போகுது. களிமா பொருள் என்று கருத்துக்கு வர்றதும் அறிவில பொருளா அமைய போறதும் சிருட்டி என்றா என்னங்கிற உண்மைதான். சிருட்டிகள் இல்லை, சிருட்டிகள்ங்கிறது பன்மை. அப்ப அப்படி களிமாவுல பாவிக்கப்பட்ட அந்த சிருட்டிங்கிறது இல்லை என்று சொல்லுட உட்கருத்து உள்ள பொருளாக அது இருக்கென்று உணர வைக்கிறது தான். அப்ப அது கல்பு என்ன செய்யும்? அதை உணர வைக்கும் நமக்கு. ஏன் கல்பு என்கிறது உள்ளம் என்கிறது ஒளி, அது உணர்ந்த நிலையத்தான் அந்த ஒளி என்று சொல்றது. ஆழ்மனதில் அமைந்திருக்கும் ஜோதி ஒளி உலகில் வாழ்வதற்கு உதவி அந்த ஜோதி. இப்ப இங்க எப்படி சொல்றாங்கடா, சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் அறிவு உண்மையில் நிலை கொள்ளும் என்று எழுதுறாங்க. அங்க எப்படி எழுதுறாங்கடா, ஒளி உலகு கிட்டினால் ஒளி உலகு ஆட்கொள்ளும், உண்மையோடு ஒன்று விடுவாயங்க. அப்ப இந்த சித்தம் என்று செல்ற அறிவுட நிலைமையும் ஒளி என்று காட்டுற அறிவுட நிலைமைக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் அப்படி சொல்றேன். அந்த ஒளி இருக்கே ரெண்டு, ஒளி உலகம் ஆட்கொண்டால்
ஒளி உலகு கட்டினால் ஒளி உலகு ஆட்கொள்ளும் சொல்றாள். ஓம்போம் அந்த அந்த உலகுதான் அந்த செவியற்கு நாதம்ங்கிற அந்த இல்ல 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 அது சல்சலத்துல் ஜெர்ஸங்கிற நாதம். அதாவது ஒளி என்று முதல் சொல்றது அறிவு. நல்லா அந்த பாட்டை பாருங்க. அந்த காம்புலான வந்திருக்கு ஒளி அறிவு. அந்த உலகு கிட்டினா அந்த ஒளி என்ற என்ன அறிவுலகு கிட்டினா ஒளி உலகு அந்த நாதத்தின் உலகு என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். அந்த ஆட்கொள்ற அந்த நாதம் தான் களிமாவுடைய துணையோட கல்புல அமைகிற சல்சலத்துல் ஜெர்ஸங்கிற நாதம். அதாவது சல்சலத்துல் ஃபீல் இல்லை, செவியற்கு நாதம் இல்லை. அப்ப இதை உஸ்தாது ஒரு பாட்டில் எப்படி சொல்றாங்கடா, உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்தி இருக்கிற ஞாபகப்படுத்தி, அடுத்தது ஜர்சங்கிற நாதத்தோட ஒன்றிணைந்து ஞாபகப்படுத்துங்க. அப்ப இவருக்கு என்ன செய்து உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்தி ஞாபகப்படுத்தினா இவருக்கு ஜர்சங்கிற நாதம் என்ன செய்யுது? இவரோட இணையுது. அப்ப அதான் உஸ்தாது சொல்றாங்க ஒன்றிணை, அதோட நீ வேற அது வேறையா இருக்காது. ஒன்று இணைந்தா நீ நாதமாயினி. இதைத்தான் நான் இன்னும் 10 வருஷம் போனாலும் சொல்லுவேன். பெரியோனின் திருவசனம் பெரியோர்கள் அனுபூதி பிழையாக காணாதடா, பிடிவாதம் வேண்டாமடா. என்ன சொல்றது? அந்த ஜர்சங்கிற நாதம் தான் நான். அல்லாஹ் தன்னை உணர்ந்த அந்த உணர்வின் நிலை உங்களுக்கு விளங்குறதுக்காக கீழே நின்று சொல்றேன். இது பெரியோனின் திருவசனம். பெரியோர்கள் அனுபூதி அல்ல. அவ அதைத்தான் உணர்த்தி தாரத்துக்கு இந்த இல்ஹாமத்து மூலம் இந்த பாட்டை தந்திருக்காங்க. தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடே இல்ஹாம். அங்கால உள்ளது இதை அறிந்து தியானம் செய்யுங்க. அப்படியேண்டா நாதத்தை, அந்த நாதத்தை அறிந்து தியானம் செய்யட்டான். இன்னைக்கு செவியேற்கிற நாதம் இல்லை, ஜர்சங்கிற நாதம். அந்த நாதம் என்ன செய்யுமா? ஒளி உலகு கிட்டினால், அறிவுலகு கிட்டினா, அடுத்தது ஒளி உலகு ஆட்கொள்ளும். அந்த நாதம் ஆட்கொள்ளும். என்ன அர்த்தம் எடுப்போம்? ஆகிடுவோம். இல்ல அது சரி சஜா சொல்ற நீங்க. அந்த இல்ல இல்ல நாதம் தான் நீங்க. அந்த நாதம் என்ன தெரியுமா? இங்க ஒரு கோடி பாசையிலையும் உங்களுக்கு சொல்ல இயலாது. அந்த அனுபவத்தை மொழியில் என்றா சொல்லென்று சொல்றதுக்கும் மொழி என்று சொல்றதுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? மொழி என்றா ஒரு பாசை இல்லை, மொழிங்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்துடும். ஆங்கில பாசை, சிங்கள பாசை, எல்லா பாசையுமே மொழிங்கிறதுக்கும் வந்துடும். ஆங்கில மொழி, சிங்கள மொழி என்று வந்துடும். இப்ப ஒரு கோடி ஆங்கில சொல் இருக்கின்ற வைங்களேன், அவ்வளவு சொல்லையும் இந்த மொழிங்கிறத அடைக்கிடும். ஆனா ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கின்ற வைங்களேன், அதை நாம இது ஆங்கில மொழி என்று சொல்றல. அது தற்காலிகத்துக்கு பாவிச்சா பிரச்சனை இல்லை, அது சொல், ஆங்கில சொல். விளங்குதா நுட்பம்? இப்ப அனுபவத்தை மொழியில் என்றா எந்த பாஷையிலையுமே அறிஞரால சொல்ல முடியாது என்று சொன்னதுதான் அந்த நாதம். அது தெய்வீக நாதம். அந்த சொல் கொண்டுதான் குவளையம் ஆகிருக்கு. அத குறைவின்றி உணர்ற நிலைதான் உணர்த்தப்படுற நிலை. உன்னிலே நீயாக நீ இருக்கும் நிலை. போதும் என்று படுது எனக்கு. சரியா சஜா? நல்ல கேள்வி நீங்க எடுத்த கேள்வி. கேள்வி வரணும். என்ன சாஹிப் நானா சத்தமா சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, நாம அப்ப இதோட நிப்பாட்டுவோம். அப்ப எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.
வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.